பவானி லைஃப் ஸ்டைல் போர். எப்போ நம்ம பாரத தேச பெண்களின் குங்குமத்தை அழிச்சாங்களோ அப்போவுமே ஒரு பதட்டம். இந்த நிமிடம் ஏன் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? நம் தாயின் நாட்டை காக்கும் வீரர்கள், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நிம்மதிக்காக அவங்க பனிலையும் மழையிலையும் பட்னியும் பசியுமா உயிர் தியாகம் பண்ணாங்க. அவங்க உயிரை அங்கே தியாகம் பண்ண போயிருக்காங்க. நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இவ்வளோ காலம் நம்ம வீரரை தான் கை வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டு ஆண்களையும் நம்ம வீட்டு தலைவரையும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை சிந்தூர் மிஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு வீட்லேயும் ஒரு பெண்களும் எழுந்து நிற்போம். அவங்களோட என்ன பெண்கள் அடிக்க மாட்டாங்களாம், குழந்தைங்களை அடிக்க மாட்டாங்களாம். சம்பாதிக்கிறவங்கள அடிச்சிட்டா அந்த குடும்பம் அந்தாணிக்கு போயிடும். பார்த்தீங்களா? நம்மளால் முடிஞ்சது நம்ம வீரருக்கு நம்ம தியாகம் பண்ணுவோம். இதை போல் சின்ன வீடியோ அப்டேட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு பாதுகாத்துக்கு, நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வீரர்கள் இருக்க வேண்டாம். ஒரு தாயும் தான் பிள்ளையை பெற்று நல்ல ஆஃபீஸர் ஆகும்னு நினைக்கிறா. ஆனால் நிறைய தாய்மார்கள் இன்றைக்கி என் புண்ணது என் நாட்டை காப்பாற்றினா போதும், என் புள்ள வீர மரணம் அடைச்சாலும் போதும்னு நினச்சி ஒரு தாயும் இன்னைக்கு வீடுக்கு பிறப்பிட்டுருக்கா. நம்மளால் முடிஞ்சது நம்மளும் ஏதாவது செய்வோம். யாரோ நம்ம நாட்டை காப்பாற்றுறாங்கன்னு நம்ம நிம்மதியாக வீட்டிலேருந்து சோத்தை பொங்கி சாப்பிட்டு இருக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்சது சின்னதாக சோசியல் மீடியாவில் நம்ம நாட்டை பற்றி சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்போம். கொடுத்தாங்க பாருங்கள் சிந்தூர் பதிலடி. இனி வைப்பானுங்களா நம்ம மேலே கையை? பெண்கள் பொட்டு வரைக்கும் கை வருமா? வராது. இது வரைக்கும் நம்ம சிந்தூர் அழிஞ்சதாக இருக்கட்டும். இனி அழிக்காமல் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்மணியும் எழுந்து நிற்போம். பெண்களை அக்னி சொல்கிறாங்க, கங்கை சொல்கிறாங்க, காவேரி சொல்கிறாங்க, துர்கை சொல்கிறாங்க, சக்தி வாய்ந்த சொல்கிறாங்க. நம்மளும் எழுந்து நிற்போம். நம்மளால் முடிஞ்சதை சின்னதாக நம்ம போய் பாகிஸ்தானில் காஷ்மீரில் இறங்கி சண்டை போடனாலும் நம்ம நாட்டுக்காக, நம்ம வீரருக்காக. வீரருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, வீரருக்கு தாய் தோப்பா இருக்காங்க, வீரருக்கும் குழந்தைங்க இருக்குது. அது இந்த தடவை சின்ன பசங்க இறங்கி நின்னாங்க. பார்த்தீங்களா? என் உடம்பே புல்லரிச்சிட்டு. நானும் அந்த நேரம் எனக்கு இதை பற்றி தெரில. என் 2 பிள்ளைங்களும் இந்த வீராங்கனத்தில் இறக்கணும்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, கண்டிப்பாக முடிஞ்சால் இறங்கி அடிப்போம். நிறைய பேசணும் ஆசை தான். ஆனால் ஏதாவது தப்பாக பேசி சோசியல் மீடியாவில் மாட்டிக்கக்கூடாது. அதனால் இந்த பயத்தில் இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன அப்டேட். எல்லாருமே தைரியமாக இருங்க, தெம்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதுதான் ஆரம்பம். நம்மளை சின்னவனை நம்ம சும்மா விடக்கூடாது. ஜெய் ஹிந்த்.